Hi viewers, welcome to Tom Math, lesson 2 numbers and sequences, exercise number 2.5. Question number 1, check whether the following sequences are in AP. Question number 1, Roman 1 பார்க்கலாம். A minus 3, A minus 5, A minus 7, etc. 3 terms கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த given sequence வந்துட்டு AP or arithmetic progression அப்படிங்கறத செக் பண்ணணும். சரியா? அப்ப நம்ம காமன் டிஃபரன்ஸ் செக் பண்ணுவோம். சரியா? காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன? the difference between அதாவது subtraction difference between consecutive terms consecutive two terms எடுத்துக்குவோம். இங்கே 3 terms கொடுத்துருக்காங்க. அப்போ consecutive 2 terms அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியாக வரக்கூடிய இரண்டு terms 2 terms அப்படின்னு எடுத்துக்கோ இல்லையா? அப்போ இந்த 2 terms எடுத்துக்கலாமா? a minus 3 and a minus 5. ஸோ நம்ம வந்துட்டு t2 minus t1 கண்டுபிடிக்கணும். t2 minus t1 அதான் காமன் டிஃப்ரென்ஸ். அதே சேம் டைம் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸுங்கிறப்ப டேர்ம் 2ம் டேர்ம் 3யும் கண்டினியூஸாக வருது இல்லையா? அப்போ நம்ம இந்த 2 டேர்ம்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். a minus 5 a minus 7 இதுவும் கண்டினியூஸாக தான் வருது, இந்த டேர்ம்ஸும் கண்டினியூஸாக வருது. அப்போ இந்த 2 டிஃப்ரென்ஸும் இந்த டேர்ம்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸும் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். தட் மீன்ஸ் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஓகேவா? இப்போ வந்து t2 மைனஸ் t1 அண்ட் t3 மைனஸ் t2 இது ரெண்டுமே சேம், அதாவது ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டி பார்க்கலாம். t2ங்கிறது என்னது? a மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்தால் எப்பயுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டேர்ம்ஸ் இருக்கிறனால காமன் ப்ராக்கெட் போடுங்க. அந்த மைனஸ் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ்க்குமே காமன். அப்போ மைனஸ் ஆஃப் a மைனஸ் 3. ஓகேவா? ஃபஸ்ட் நான் இது மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். t2 மைனஸ் t1. ஓகே, பாருங்கள். இப்போ a மைனஸ் 5 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகுமா? இப்போ ப்ளஸ் ஏ என்ன ஆயிரும்? மைனஸ் ஏ. மைனஸ் 3 என்ன ஆகும்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் 3. ஓகே, இப்போ லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஏ லைக் டேர்ம்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிருமா? ஏ. அதுக்கப்புறம் பாருங்கள் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கா? இப்போ வந்து மைனஸ் 5 ப்ளஸ் 3ன்னு இருக்குது. மைனஸ் 5 ப்ளஸ் 3 மைனஸ் 5 ப்ளஸ் 3 ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். மைனஸ் 5 ப்ளஸ் 3ன்னு இருக்குது. இப்போ இந்த ரிமைனிங் வந்துட்டு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஏன் அப்படின்னு பாருங்கள், ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் ப்ளஸ் சைனில் இருக்குது. அப்போ சைன் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டாலே நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இதில் 2 நம்பர்ஸில் கிரேட்டஸ்ட் எது? 5 தான் கிரேட்டஸ்ட். அதோட சைன் என்ன? மைனஸ். ஓகேவா? இப்போ 5லேருந்து 3 லெஸ் பண்ணுங்கள், என்ன வரும்? 2. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ், ஃபஸ்ட்டு 2 கண்டினியூஸ் டேர்ம்ஸ்க்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு 2 கண்டினியூஸ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறப்ப t3 t2 இதை எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம இது வந்து இதை கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், t3 மைனஸ் t2 கண்டுபிடிக்கணும். t3 மைனஸ் t2. ஓகே, இப்போ t3 என்ன நமக்கு டேர்ம் பாருங்கள்? a மைனஸ் 7 a மைனஸ் 7 மைனஸ் ஆஃப் 2 டேர்ம்ஸ் வர்றதுனால ப்ராக்கெட் போட்டுக்கலாம். a மைனஸ் 5 செகண்ட் டேர்ம். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்? மைனஸால் இந்த 2 டேர்ம்ஸையும் இந்த டேர்மில் இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஏ ப்ளஸ் 5 சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கும் மைனஸ் 7 ப்ளஸ் 5. ஓகே, சேம் சுச்சுவேஷன் வருதா? இங்கே ஒரு நம்பர் மைனஸ்லேயும் ஒரு நம்பர் ப்ளஸ்லேயும் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் 7ஓட சைன் மைனஸ் போட்டுருங்க. 7லேருந்து 5 லெஸ் பண்ணிங்கன்னா 2. ஓகே, டிஃப்ரென்ஸ் என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் 2. இங்கேயும் வந்துட்டு t2 மைனஸ் t1க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் 2. ஓகே, டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இல்லையா? d இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட் எப்போ சொல்லுவோம்? சேம் வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கிறப்ப நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா? மைனஸ் 2, இங்கேயும் மைனஸ் 2. சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா வேறு வேறு வேல்யூ இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் இல்லை. சரியா? இப்போ சேம் வேல்யூ கிடைச்சிருக்கனால d இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ வந்துட்டு given sequence is in AP. The given sequence is in AP. ஓகே, இப்போ ரோமன் நம்பர் 2 பார்க்கலாம். ரோமன் நம்பர் 2 1/2, 1/3, 1/4, 1/5, எக்ஸெட்ரா. ஸோ இந்த சீக்வென்ஸில் 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீக்வென்ஸ் வந்துட்டு ஏபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். சரியா? இப்போ இந்த t1 என்னென்னு பாருங்கள். t1 டேர்ம் 1 அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. t2 என்ன இருக்குது? t2 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 1/3. நெக்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு 1/3. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து t3 தேர்ட் டேர்ம் என்ன? 1/4.
அடுத்து வந்துட்டு T4 அப்படிங்கிறப்ப ஃபோர்த் டேர்ம் 1/5. ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் எப்படி பார்ப்போம்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ், அதாவது கன்சிக்யூட்டிவ் டூ டேர்ம்ஸ், கண்டினியூஸ் ஆர் கன்சிக்யூட்டிவ் டூ டேர்ம்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு T1 T2 கண்டினியூஸாக வருது. T1 T2 பாருங்கள், T1 T2 கண்டினியூஸாக வருது. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா T2 T3 கண்டினியூஸாக வருது இல்லையா, நெக்ஸ்ட் டேர்ம் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இல்லை இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், செகண்ட் டிஃப்ரென்ஸ், தேர்ட் என்ன பார்க்கலாம்? T3 அண்ட் T4 இது கண்டினியூஸாக வருதா? 3க்கு அடுத்து 4 தானே, அப்போ இந்த டிஃப்ரென்ஸும் பார்க்கலாம். அப்போ இந்த 3 டிஃப்ரென்ஸும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதாவது சேம் வேல்யூவாக இருக்கணும். கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்லிடலாம்? இந்த கிவன் சீக்வன்ஸ் இஸ் இன் ஏபி, அரித்மெட்டிக் ப்ரக்ரெஷன் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரியா? இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் T2 மைனஸ் T1, டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஓகேவா? இப்போ T2 டேர்ம் என்ன? 1/3 மைனஸ் 1/2. ஓகே, இப்போ இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேர்ம் அண்ட் ஃபஸ்ட் டேர்ம் எல்லா டேர்ம்ஸுமே நம்மளுக்கு எப்படி இருக்குது? இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? இப்போ டினாமினேட்டர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 2s are 6, காமன் டிவைஸராக போட்டுட்டு சரியா, காமன் டினாமினேட்டராக கொண்டு வந்துடுங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 2 is 2 மைனஸ் 1 3 is 3. ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வரும் பாருங்க. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? -1/6, -1/6 டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. எதுக்கு? T2 அண்ட் T1க்கு டிஃப்ரென்ஸ் என்னது? -1/6. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுக்கு பார்க்கணும்? T2 அண்ட் T3. ஸோ D is equal to T3 மைனஸ் T2. T3 மைனஸ் T2 பார்க்குறப்ப செகண்ட் டேர்ம் வந்துட்டு 1/3, தேர்ட் டேர்ம் 1/4. அப்போ 1/4 மைனஸ் 1/3. ஓகே, இப்போ நமக்கு எது மாதிரி சுச்சுவேஷன்? ஃப்ராக்ஷன் வந்திருக்கு, சப்ட்ராக்ட் பண்ணணும், பட் டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம எல்சிஎம் எடுப்போமா? 4 3s are 12. 4 3s are 12. 1 3 is 3. Next இந்த sign minus 1 4 is 4. So difference இங்கே என்ன கிடைக்குது? 3 minus 4 minus 1/12. So difference same இருக்கான்னு பாருங்க. T1 T2க்கும் T2 and T3க்கும் கண்டுபிடிச்ச டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இங்கே வந்துட்டு -1/6 இருக்குது, இங்கே -1/12 இருக்குது. ஸோ D is not a constant. D is not a constant. So the given sequence, இது given sequence is not in AP. It's not in AP. Roman number 3, 9, 13, 17, 21, 25, etc. 5 terms கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த சீக்வென்ஸ் AP ஆர் நாட் இன் AP அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டினியூஸ் 2 டேர்ம்ஸ் எடுத்து, அதாவது 9, 13, இல்லை 13, 17, இல்லை 17, 21, இல்லை 21, 25, இது மாதிரி கண்டினியூஸ் 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். அதாவது கன்சிக்யூட்டிவ் 2 டேர்ம்ஸ்னு சொல்லலாம். பாருங்கள், T2 மைனஸ் T1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு T2 என்ன? செகண்ட் டேர்ம் 13 இருக்கா? 13 எடுத்துக்கோங்க. 13 மைனஸ் T1 என்ன? 9 இருக்கு இல்லையா? 9 போடுங்க. இப்போ 13 மைனஸ் 5 சாரி 13 மைனஸ் 9 என்ன கிடைக்கும்? D is equal to 4. Difference is equal to 4. சரி, இதே வேல்யூ தான் நெக்ஸ்ட்டு நமக்கு T2 அண்ட் T3 கண்டுபிடிக்கணும் இல்லையா? T2 அண்ட் T3 கண்டுபிடிக்கிறப்ப சேம் டிஃப்ரென்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். D is equal to T3 minus T2. நெக்ஸ்ட் 2 கண்டினியூஸ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்முக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஓகே, T3 என்ன? 17 மைனஸ் 13. 17 இருக்கா? தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஓகே, டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்குது? 17 மைனஸ் 13 4. டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ செகண்ட் கண்டினியூஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறப்பையும் டிஃப்ரென்ஸ் 4 கிடச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூஸ் 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? T4 அண்ட் T3 எடுப்போம். T4 அண்ட் T3. T4 மைனஸ் T3. T4 21 மைனஸ் T3 17. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்குது? D is equal to 4. எகெயின் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் 4 கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்ம 3 டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ், நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ், அதுக்கு அடுத்து 2 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப டிஃப்ரென்ஸ் என்ன தான் கிடச்சிருக்கு? 4. ஸோ D is a constant.
D is a constant. The given sequence is in AP. So இது வந்து ஒரு AP sequence. ஓகேவா? Fourth question பார்க்கலாம். Roman 4 பாருங்க. -1/3, 0, 1/3, 2/3 etc. சரியா? இங்கே 4 terms கொடுத்துருக்காங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எதுக்கு பார்ப்போம்? ஃபஸ்ட்டு 2 terms அப்படிங்கிறப்ப T1 and T2. T2 minus T1 தான் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. T2 வந்துட்டு 0 minus of T1 என்ன -1/3. ஓகேவா? -1/3 நான் பார்க்க போகிறேங்க. 0 minus of -1/3 அப்படிங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 1/3. ஸோ 0 கூட நம்ம எதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் இல்லையா? இப்போ D is equal to 1/3. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்க்கு பார்க்குறப்ப என்ன கிடைச்சிருக்கு? 1/3. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸுங்கிறப்ப T3 and T2 எடுக்கணும். சரியா? அப்போ டிஃப்ரென்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ங்கிறப்ப T3 மைனஸ் T2. T3 என்ன 1/3 மைனஸ் T2 0. ஸோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 1/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டும் நமக்கு என்னதான் கிடைச்சிருக்கு டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/3, செகண்டும் வந்துட்டு 1/3 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுக்கு பார்ப்போம்? T4 மைனஸ் T3. ஃபோர்த்து டேர்ம் என்ன இருக்குது? 2/3 மைனஸ் 1/3. 2/3 மைனஸ் 1/3. இப்போ வந்து ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர்ஸ் சேமாக இருக்குது. டினாமினேட்டரில் 3 தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? 2 minus 1. 2 minus 1 by காமன் டினாமினேட்டர் 3. D is equal to 2 minus 1 என்ன? 1/3. ஸோ நெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன தான் கிடச்சிருக்கு? 1/3. ஓகேவா? நம்ம வந்து 3 times டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு 1/3 தான் கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ D is a constant. The given sequence is in AP. இது வந்து AP sequence. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ரோமன் நம்பர் 5 1, -1, 1, -1, 1, -1, etc. இந்த given question. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்ப T2 மைனஸ் T1. T2 வந்துட்டு -1, T1 1. சரியா? இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும்? சேம் சைன், அதாவது மைனஸ் சைன்லேயே இருக்கிறப்ப மைனஸ் போட்டுக்குங்க. அப்போ வந்து சேம் சைன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும். 1 + 1 2. சேம் சைன் இருந்தால் அந்த சைன் எடுத்து போட்டுட்டு சேம் சைன் இருக்கனால நம்ம ஆட் பண்ணி போடுவோம். அப்போ 1 + 1 2 -2 ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் -2 கிடச்சிருக்கு. செகண்ட் டிஃப்ரென்ஸ் எதுக்கு பார்ப்போம்? நெக்ஸ்ட்டு 2 கண்டினியூஸ் டேர்ம்ஸ்ங்கிறப்ப T3 மைனஸ் T2. ஓகே, T3 என்ன இருக்குன்னு பாருங்கள்? 1. இங்கே வந்துட்டு ஃபார்முலாவில் மைனஸ். T2 என்ன இருக்குது? -1. மைனஸ் ஆஃப் -1 எடுத்துக்கலாமா? அப்போ வந்துட்டு 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன கிடைக்குது? 2. ஓகே, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் -2, செகண்ட் டிஃப்ரென்ஸ் 2. இப்போ வந்துட்டு நம்பர் தான் சேமாக இருக்கே தவிர சைன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? இங்கே -2, இங்கே +2 இருக்குது. ஸோ D is not a constant. D is not a constant. The given sequence is not in AP. It's not in AP. That's all. Thank you for watching my video. Subscribe Tom Math.